முன்னாள் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட 4 பேருக்கு உறுதியாகிய மரண தண்டனை. வெள்ளை வேனில் கடத்தி சென்றவர்கள் முதலைகளுக்கு இரையாக்கப்பட்டனர். இவர்களை பிடிக்க அரசிற்கு 5 வருடம் போதாது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன. ராஜபக்சர்களை பழிவாங்கவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல். ராஜபக்ச தரப்பினர் முக்கிய அறிவிப்பு. பேசுபொருளாகிய ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகள். தனது ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்பட்ட விதம் இதுவல்ல. பாதுகாப்புக்கு 82 மில்லியன் ரூபாய் செலவென பொய் கூறுகிறார்கள். ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் வெளியிட்டுள்ள அறிக்கை. நாட்டிலுள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களிடமிருந்து எமது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள எச்சரிக்கை. மனைவி மரணம், நாடகமாடிய கணவன் கைது, பொய் சாட்சி வழங்கிய மகன். 2013ஆம் ஆண்டு வர்த்தகர் முகமது சியாம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றில் இந்த தீர்மானம் பிரதிவாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவீந்து குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளையும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்திகேவினால் பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் 3 அடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மரண தண்டனை எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பிரதிவாதிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்த்திருந்ததால் இந்த விவரம் முக்கியமானதென அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த நீதிபதி ஆதித்ய பெட்டவந்தியே தண்டனையை நடைமுறைப்படுத்தும் திகதி தொடர்பான விவகாரம் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னால் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் தெளிவுபடுத்தினார். வெள்ளை வேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பில் உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாக ராஜித மேலும் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். அப்போதைய போலீஸ் குற்றப்பிரிவினர் பிரதான அதிகாரியொருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது எனவும் எவ்வாறாயினும் இவ்வாறான குற்றச் செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு 5 ஆண்டு கால அவகாசம் போதுமானதல்ல என ராஜித சேனாரட்ன கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக டயஸ்போராக்கள் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானகே தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களை பழிவாங்கும் வகையில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு கூறினார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு முறையற்ற வகையில் குறைக்கப்பட்டுள்ளது எனவும் 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க, மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்திருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதனையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜபக்சர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது. டயஸ்போராக்களும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களும் இன்றும் ராஜபக்சர்களுக்கு எதிராகவே செயற்படுகிறார்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு
மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இராணுவ பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகள் பற்றிய விடயங்கள் பேசுபொருளாகியுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தனது ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்பட்ட விதம் குறித்து விளக்கம் அளித்தே ரணில் விக்ரமசிங்கவால் இது வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரியப்படுத்தியுள்ளதாவது: 2022 ஆண்டு இறுதிக்குள் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பணம் செலுத்தப்பட்டது. அதற்காக 1515 மில்லியன் ரூபாயும் 2023 839 மில்லியன் ரூபாயும் 2024 செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் நோயாளர்களுக்கான மருத்துவ உதவியாக சுமார் 450 மில்லியன் ரூபாவும் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் ஒரு கோரிக்கையை தவிர ஏனைய அனைத்து கோரிக்கைகளும் ஜனாதிபதி நிதியத்தின் பொது நடைமுறைகளை பின்பற்றி 10 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நிதியுதவி வழங்கவில்லை. 2022 ஆண்டு ஜூலை 31 தேதி வரை ஜனாதிபதி நிதியத்தில் வைக்கப்பட்டிருந்த 7000 மில்லியன் ரூபாய் பணத்திற்காக பல்வேறு கொடுப்பனவுகள் இருந்த போதிலும் 2024 ஆண்டு செப்டம்பர் 21 தேதி வரை 11,000 மில்லியன் ரூபாயை தாண்டிய மீதியை பேணுவதற்கு தாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த 11 மாதங்களில் தனது பாதுகாப்பு செலவுகளுக்காக 82 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிலுள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களிடமிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்காக சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சின் இணைந்த நிறுவனங்களின் ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம், தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கோரும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் விரிவான விளக்கம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. கல்வி தொடர்பான விரிவான விளக்கத்தை மக்கள் கோருகின்றனர். மேலும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளிகளை நீக்கி தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை. TW கண்ணங்கராவின் கல்வி சீர்திருத்தத்துடன் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரத்னபுரி காவத்தையில் உயிரிழந்த மனைவியின் மரணத்தை மறைக்க முயற்சித்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். விலங்குகளுக்காக பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் சிக்கிய 45 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து உடலை குளித்ததை போன்று துண்டு ஒன்றை உடலில் கட்டி மரணத்தை மறைக்க முயற்சித்த சந்தேகத்தின் பேரில் இறந்தவரின் கணவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் விசாரணையில் மின்சாரம் தாக்கியதற்கான காரணத்தை மறைக்க இறந்த பெண்ணின் உடலில் ஈரமான ஆடைகளை அணிவித்து சடலத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 2 பிள்ளைகளின் தாயான செனரத் சந்திரலதாவின் பிரேத பரிசோதனையின் போது உண்மை தகவல் வெளிவந்துள்ளது. சாட்சியம் அளித்த உயிரிழந்த பெண்ணின் கணவர் குளித்துவிட்டு வீட்டுக்குள் வந்த தனது மனைவியிடமிருந்து பலத்த அலறல் சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்று சோதனையிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அப்போது மனைவி கீழே கிடந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தந்தைக்கு ஆதரவாக 20 வயது மகனும் பொய் சாட்சியம் வழங்கியுள்ளார். விசாரணையின் போது விலங்குகளுக்காக பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் சிக்கியமையே மரணத்திற்கு காரணம் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட 4 பேருக்கு உறுதியாகிய மரண தண்டனை. வெள்ளை வேனில் கடத்தி சென்றவர்கள் முதலைகளுக்கு இரையாக்கப்பட்டனர். இவர்களை பிடிக்க அரசிற்கு 5 வருடம் போதாது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன. ராஜபக்சர்களை பழிவாங்கவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல். ராஜபக்ச தரப்பினர் முக்கிய அறிவிப்பு. பேசுபொருளாகிய ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகள். தனது ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்பட்ட விதம் இதுவல்ல. பாதுகாப்புக்கு 82 மில்லியன் ரூபாய் செலவென பொய் கூறுகிறார்கள். ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் வெளியிட்டுள்ள அறிக்கை. நாட்டிலுள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களிடமிருந்து எமது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள எச்சரிக்கை. மனைவி மரணம், நாடகமாடிய கணவன் கைது, பொய் சாட்சி வழங்கிய மகன்.